சட்டவிரோத எரிபொருள் சேமிப்பு நிபந்தனையுமின்றி சுற்றி வளைக்க போலீசாருக்கு உத்தரவு. சட்டவிரோதமான முறையில் எரிபொருளை சேமித்து வைத்துள்ள இடங்களை எவ்வித நிபந்தனையுமின்றி உடனடியாக சுற்றி வளைத்து சோதனையிடுமாறு காவல்துறையினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திம்பிரிகசாய பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் பட்டக்கல இந்த விசேட உத்தரவை பிறப்பித்துள்ளார். எரிபொருளை தேக்கி வைக்கும் இடங்கள் மற்றும் சட்டவிரோத விற்பனை நிலையங்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறையினர் பணிக்கப்பட்டுள்ளனர். இலங்கைக்கு கை கொடுக்கும் ரஷ்யா எரிபொருள் தருவதாக உறுதி. இலங்கைக்கு சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருளை வழங்குவதற்கு ரஷ்யா இணக்கம் தெரிவித்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமாரகே தெரிவித்துள்ளார். தற்போது இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ரஷ்ய எரிசக்தி பிரதி அமைச்சருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இந்த இணக்கப்பாட்டை வெளியிட்டதாக மயூர நெத்திகுமாரகே குறிப்பிட்டுள்ளார். இதன்படி சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோல் மற்றும் டீசல் என்பன விரைவில் ரஷ்யாவிலிருந்து இலங்கைக்கு கிடைக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் காணியை விடுவிக்க 24 லட்சம் கேட்கும் கடற்படை. இன்றைய காரைநகர் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வெளியான தகவல். கஜூர்னா கிடைக்கிற சம்பந்தமானதையும் அது சம்பந்தமாக கிடைக்கல. நாங்கள் 2022ஆம் ஆண்டு 13,20,000 ரூபா தான் அதுக்கு நாங்கள் எஸ்டிமேட் பண்ணி அந்த காசை விடுவிக்கிறதுக்கு இருந்தது. இப்போ இவ்வளவு காலமும் அந்த காலத்தை தாமதித்தது அவை இந்த தவறு. இப்போ 24 லட்சம் ரூபா எஸ்டிமேட் எங்களுக்கு தந்திருக்கிறோம். விடுவிக்கிறதா 24 லட்சம் ரூபா தருவோம்னு சொல்லி இந்த காசை தவிர இது ஏற்கனவே இருந்த கவுன்சிலில் தீர்மானித்து இந்த காசு விடுவிக்கிறதுக்கு இந்த காசு உங்கள்கிட்ட இருக்கு. இந்த காசு மட்டும்தான் எங்களால் விடுவிக்க இயலும். நாங்கள் அவைக்கு நேற்று வழங்கப்படுத்தினாங்க. எங்கள்கிட்ட பிரதேச சபை வந்து உண்மையில் வருமானம் குறைஞ்ச பிரதேச சபை. இந்த இதுக்கு எங்களால் நாங்கள் கவுன்சிலில் கூடினாலும் கூட எங்கள்கிட்ட நீதி இல்லை. இதில் நாங்கள் தீர்மானம் எடுக்கிறதுக்கு எந்த இதுவும் இல்லை. ஒன்று இதுக்கு எங்களுக்கு உடன்பட்டு எங்கள்கிட்ட அந்த காணியை விடுவிச்சு தருவோம். என்னென்னா எங்களுக்கு பிரதான அந்த வருமானம் கஜூர்னா பீச். இதில் நீங்கள் கொஞ்சம் தலைவிட்டு இதில் நான் பிரதேச தவிசாளர் வகையிலும் காரணம் மக்கள் சார்பாக உங்கள்கிட்ட ஒரு நான் ரிக்வஸ்ட்தாரன் இதே எங்களுக்கு மிக விரைவில் விடுவிச்சு தரணும். அப்படி அவைக்கு மிச்ச காசு கொடுக்கணும். எங்களோட சபையில நிதி இல்லை. உங்கள்கிட்ட ஏதாவது உங்களை முயற்சி செய்து மீதி காசு நீங்கள் கொடுத்து இதை விடுவிச்சு தரணும்னு நான் கேட்டுக்கொள்வேன். இதை கொண்டு தாங்கோ. நான் இதை பாதுகாப்பு அமைச்சிட்ட கொடுக்கலாம். பாதுகாப்பு அமைச்சர் அங்கே வாரோடு தான் என்ன போட கொடுத்து அந்த எலக்ட்ரிசிட்டி போர்ட் கொடுத்தவர் அதுக்கு நடவடிக்கை எடுத்து ஒரு 2 சொல்லியிருக்கேன். இது நீங்கள் ஒரு தெளிவான கடிதம் கொண்டு எழுதி எனக்கு தாங்கோ. நானும் ஒரு கடிதம் டிராப் பண்ணி 24 லட்சம் ரூபா கொடுத்தா இந்த காணி விடுபடுமோன்னு சொல்லி அதை குறைச்சா இல்லை இப்போ விட சொல்லுவோம் அப்புறம் காசு தாரம்னு ஏதாவது சொல்லி நான் கேட்கிறேன். நீங்கள் எனக்கு ஒரு கடிதம். மட்டக்களப்பை அதிர வைத்த கிணற்று கொலை சம்பவம். சட்டத்தரணிகள் வாதாட வரக்கூடாது. மக்கள் ஆர்ப்பாட்டம். மட்டக்களப்பில் இடம்பெற்ற கொள்ளை மற்றும் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களுக்கு ஆதரவாக சட்டத்தரணிகள் எவரும் முன்னிலையாக கூடாது. அத்துடன் சம்பவம் தொடர்பில் நீதியை நிலைநாட்டுமாறும் வலியுறுத்தி இன்று கொக்கட்டிச்சோலை நகரில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மண்முனை தென்மேற்கு பிரதேச சபை தவிசாளர் இளைய தம்பி கிரேஸ்குமாரன் தலைமையில் மண்முனை தென்மேற்கு பிரதேச உச்சக்கரமணி உரிமையாளர் டலன்புரி கூட்டுறவு சங்கத்தின் ஏற்பாட்டில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 20ஆம் தேதி நடைபெற்ற எங்களுடைய இந்த பிரதேசத்திலே வெளிப்பிரதேசத்திலே இருந்து கொண்டு எங்களுடைய பிரதேசத்திலே 2 பெண்களை கடத்தி கொண்டு எங்களுடைய பிரதேசத்திலே இருந்து அந்த பிணங்களை நாங்கள் மீட்டிருக்கின்றோம். ஆகவே இனிவரும் காலங்களிலே எங்களுடைய பிரதேசங்கள் மட்டுமல்ல இந்த மாவட்டத்திலே கூட இப்படியான சம்பவங்கள் நடைபெறக்கூடாது என்பதை நாங்கள் இந்த இடத்திலே எங்களுடைய ஆட்டோ உரிமையாளர்களும் எங்களுடைய பிரதேச சபையினர்களும் நாங்கள் எங்களுடைய தொழில்களையும் மக்களினுடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஆகவே இந்த கொலையாளிகளுக்கு எந்த விதமான தயவு தாட்சாணியமும் அன்றி இந்த நீதியை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு அது மட்டுமல்ல நாங்கள் எங்களுடைய நீதிமன்றங்களை இறைவனுக்கு அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையிலே அந்த நீதிமன்றங்களினூடாக தகுந்த தண்டனைகள் வழங்கப்படும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இருந்தபோதும் நாங்கள் இந்த கௌரவமான சட்டத்தரணிகளுக்கு அன்பான வேண்டுகோளாகவும் மக்களினுடைய
இறையாண்மையை பாதுகாப்பதற்காகவும் அவர்களிடம் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம். இந்த கொலைகாளிகளுக்கு எதிராக, இந்த கொலைகாளிகளுக்கு ஆதரவாக யாருமே ஆஜராக வேண்டாம் என்று எங்களுடைய இந்த பிரதேச மக்கள் சார்பாகவும் இந்த எங்களுடைய ஆட்டோ உரிமையாளர்களின் ஊடாக நாங்கள் இதை கேட்டுக்கொள்கின்றோம். கொழும்பில் இருந்து அக்கரைப்பற்றுக்கு சிசிடிவி கேமராவிற்குள் போதைப் பொருள் கடத்தல், அதிரடியாக இளைஞனை கைது செய்த போலீசார். கொழும்பில் இருந்து அக்கரைப்பற்றுக்கு சென்ற சொகுசு பேருந்தில் சிசிடிவி கேமராவிற்குள் மறைத்து வைத்து ஐஸ் ரக போதைப் பொருளை கடத்திய இளைஞன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பில் இருந்து அக்கரைப்பற்று நோக்கி பயணித்த சொகுசு பேருந்தில் நபர் ஒருவர் பொதியொன்றை ஒப்படைத்துள்ளார். அக்கரைப்பற்றில் உள்ள ஒருவரிடம் இதனை சேர்க்குமாறு கூறிய அவர் அதை பெற்றுக்கொள்பவரின் தொலைபேசி இலக்கத்தையும் பேருந்து நடத்துனரிடம் வழங்கியுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து அக்கரைப்பற்று பகுதியில் குறித்த பொதியை பெற்றுக்கொள்ள வந்த இளைஞரை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். குறித்த பொதியை சோதனையிட்ட போது பாதுகாப்பு கேமராவிற்குள் மிக சூட்சுமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 34 கிராம் ஐஸ் போதைப் பொருள் கண்டறியப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர் 20 வயதுடைய இளைஞன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். அக்கரைப்பற்றில் லஞ்சம் வாங்கிய போக்குவரத்து போலீஸ் அதிகாரி கைது. 4000 ரூபாவை லஞ்சமாக பெற்றுக்கொள்ள முனைந்த நிலையில் சம்பவம். அக்கரைப்பற்று பகுதியில் வீதி விபத்து தொடர்பான விசாரணையை சாதகமாக முடித்துக் கொடுப்பதற்காக லஞ்சம் பெற்ற போக்குவரத்து போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவினரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். அக்கரைப்பற்று போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போக்குவரத்து போலீஸ் சார்ஜென்ட் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற வீதி விபத்து ஒன்றை தீர்த்து வைப்பதற்காக பாதிக்கப்பட்ட தரப்பிடம் அவர் 4000 ரூபாயை லஞ்சமாக கோரியுள்ளார். இன்று வியாழக்கிழமை காலை அக்கரைப்பற்று ஆதார வைத்தியசாலைக்கு முன்னால் லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவினர் மாறு வேடத்தில் கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். இதன்போது குறித்த நபரால் லஞ்சம் போலீஸ் அதிகாரியிடம் கையளிக்கப்பட்ட போது அதிகாரிகள் அவரை கைது செய்துள்ளனர். திருடப்பட்ட நகைகளை விட்டு சொகுசு வாழ்க்கை. மட்டக்களப்பில் கிணற்று கொலையுடன் சிக்கியவர்களின் அதிர்ச்சி வாக்குமூலம். மட்டக்களப்பில் பெண்களை ஏமாற்றி கடத்தி கொலை செய்தமை தொடர்பில் கைதான சந்தேக நபர்களிடமிருந்து மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி சந்தேக நபர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் அனைத்தும் மாதாந்த தவணை கட்டண அடிப்படையில் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. அந்த வாகனங்களை கொள்வனவு செய்வதற்கான உட்பணத்தை திருடப்பட்ட நகைகளை விற்பனை செய்து செலுத்தியுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சுமார் 19 பவுண்ட் தங்க நகைகளை சந்தேக நபர்கள் திருடி அதனை சுமார் 50 லட்சம் ரூபாவுக்கு விற்பனை செய்துள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. முதற்கட்டமாக நகைகளை அடகு வைத்து பின்னர் அவற்றை மீட்டு விற்பனை செய்துள்ளதாகவும் சந்தேக நபர்கள் தகவல் வழங்கியுள்ளனர். அதன் அடிப்படையிலேயே நகைய உரிமையாளர்கள் 2 பேரும் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். 4 லிட்டர் பெட்ரோலை வைத்திருந்தவருக்கு நடந்த சம்பவம். சிறையில் அடைத்து தண்டப்பணமும் மறவீடு. சட்டவிரோதமான முறையில் 4 லிட்டர் பெட்ரோல் வைத்திருந்ததை ஒப்புக்கொண்ட 48 வயதுடைய நபர் ஒருவருக்கு நிகவரெட்டிய நீதவான் நீதிமன்றம் இன்று 21 நாட்கள் சிறை தண்டனையும் 1500 ரூபாய் அபராதமும் விதித்துள்ளது.